அப்பா அம்மா எங்க? நான் உன் கூட தான் இருப்பான்னு நினைச்சேனேம்மா. நானே இப்பதான் எழுந்து பிரஷ் பண்ணிட்டு வரேன். அப்ப அம்மா உன் கூட இல்லையா? இல்லையேக்கா, நானே இப்பதான் அங்க போய் ரெடி ஆயிட்டு வரேன். சரி இரு, எங்க போயிருக்காங்க நானே போய் பாத்துட்டு வரேன். அம்மா 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 அக்கா இங்க பாரு அம்மாவை. அம்மா ஏண்டி நான் இங்க தானே இருக்கேன், எதுக்குடி கத்திட்டு இருக்க? காலையிலேயே நடு வீட்ல அம்மா அம்மான்னு ஏலம் போட்டுட்டு இருக்க. அம்மா எல்லாரும் உன்னதாம்மா தேடிட்டு இருந்தோம். என்னையா? என்ன எதுக்குடி? ஏமா உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இப்பதானே ஹாஸ்பிடல்ல இருந்து வந்த, அதுக்குள்ள ஏன் இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டியா? குடு. விடு மித்ரா, இதுல என்னடி இருக்கு? குடிக்க தண்ணி இல்லன்னு ஆண்டி, டாக்டர் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இங்க பாருங்க, நீங்க கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி வெயிட் எல்லாம் தூக்க கூடாது. உடம்பு சரியாகிற வரைக்கும் உங்க உடம்பு போட்டு இந்த மாதிரிலாம் ஸ்ட்ரெயின் பண்ணி கூடாது, சரியா? ஆனா நீங்க என்னடானா இங்க கூடுங்க ஆண்டி. பரவாயில்ல தம்பி, நீங்க சும்மா இருங்க. நீங்க போய் முதல்ல அங்கிள் பக்கத்துல பேசாம உட்காருங்க. இங்க பாருங்க, இன்னைக்கு இந்த வேலையில நாங்க தான் பார்க்க போறோம், சரியா? அம்மா இந்தா இந்த பாலை குடி. என்னடி நீ வேற கொண்டு வந்திருக்க? குடிமா. தரணி, அப்பா எங்கம்மா? குப்பைக்கொட்டை கொல்லை பக்கம் போனாங்க, வந்துருவாங்கம்மா. இதோ அப்பா வந்துட்டாங்க பாரு. அம்மா பாத்தியா நம்ம வீட்டுல வெண்டைக்காய் எவ்வளவு காய்ச்சிருக்குன்னு? இவ்ளோ நாள் தண்ணி ஊத்துனது யாரு? நான் தானே. இப்ப யாரு இல்லன்னு சொன்னா? அப்பா இன்னைக்கு அக்காவும் மாமாவும் வீட்ல இருக்காங்க. மதியம் என்ன ஸ்பெஷல்? நானே கேட்கலான்னு இருந்தேங்க. என்ன செய்யலாம்? நான் கறி எடுத்துட்டு வரவுமா? நீ என்ன பண்ற? அப்போ இன்னைக்கு நம்ம வீட்ல கறி விருந்தா? ஆமாமா, நீ போய் பீரோல இருந்து 500 ரூபாயும் ஒரு பையன் எடுத்துட்டு வா. இந்தாம்மா. பா இந்தாங்க. 500 ரூபாய் போதுமா? பத்துமா? போதுமா, பத்தலன்னா பாத்துக்கலாம். சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். அங்கிள், ஆண்டி ஆண்டி ப்ளீஸ் நீங்க உட்காருங்க. என்ன அங்கிள், காலையில பேக்ல எடுத்துட்டு எங்க கிளம்பிட்டீங்க? அதுவா, வீட்டுக்கு 2 விருந்தாளிங்க வந்திருக்காங்கல்ல, அதான் கறி எடுத்துட்டு வரலாம்னு கறி கடைக்கு போறேன். வாவ், கறி கடையா? சூப்பரு. அப்ப நானும் வரனே. ஐயோ தம்பி, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க வீட்லயே இருங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன அங்கிள், நான் இது வரைக்கும் லைஃப்ல கறி கடைக்கெல்லாம் போனதே இல்லை. அதான் வந்து பார்க்கலாம்னா நீங்க தான் வேணான்ட்டீங்க. என்ன மாமா சொல்றீங்க? இது வரைக்கும் ஒரு தடவை கூட கறி கடைக்கு போனதே இல்லையா? தாரணி, நம்மலாம் கறி சாப்பிடுறதோட சரி, அத பத்தி யோசிக்கிறது இல்ல, அந்த பக்கம் போறதோ இல்ல. அப்ப சரி தம்பி, வாங்க போலாம். சரி போலாம். மித்து, நான் போயிட்டு வந்துடுறேன். சூப்பர் அங்கிள், நல்லா இருக்கு. இந்த கிராமத்துல சுத்தமா வெயிலே தெரிய மாட்டேங்குதுல. இதே சென்னையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வாடா ஏசி மட்டும் ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்க, மனுஷன் வாழவே முடியாது. என்னன்னு தம்பி சொல்றது? இருக்கிற 6 குளத்துல வீட்டை கட்டிக்கிறது, அப்புறம் மரத்தை எல்லாம் வெட்டி பேருக்கு ஒரு செடியை வச்சு கம்பி வேலி போட்டுக்கிறது. இப்படி இருந்தா எங்கிருந்து நிழல் கிடைக்க போகுது? குளிர்ச்சி கிடைக்க போகுது? ராஜேந்திரா, வாங்கண்ணே. உன் பஞ்சாதிக்கு மேலுக்கு முடியலன்னு ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போனீங்க, இப்ப எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் தேவலண்ணே, நேத்து தான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தேன். நல்லதியா, இனிமே இன்னும் நீங்க கவனமா இருந்துக்கணும். சரிண்ணே, கண்டிப்பா. அது போகட்டும். இந்த தம்பி யாரு? உன் வீட்லயே இருக்கிறாப்ல, அதுவும் 2 வயசு பொண்ணுங்க இருக்கிற வீட்டுல இருக்கிறாருன்னு உனக்கு தெரிய வேணாம்? இவரு நம்ம மித்ராவை கட்டி இருக்கிற மாப்பிள்ள. ஏயா, அன்னைக்கு என்னமோ ஒட்டு இல்ல உறவு இல்லன்னு வீரப்பா பேசிட்டு தடையெல்லாம் முழுகுன, இப்ப என்ன மாப்பிள்ள?
ஏப்பா நீ என்ன பேசிட்டு இருக்க? மான ரோசம் முக்கியமா இல்ல சோறு முக்கியமா? நமக்கு சோறு தான் முக்கியம். ஏங்க இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. இது எங்களோட ஃபேமிலி விஷயம். நாங்க என்ன பண்ணா உங்களுக்கு என்ன வந்துச்சு? தம்பி, இந்த பட்டணத்து நியாயம்லாம் உங்களோட வச்சுக்கோங்க. இது பட்டிக்காடு. உங்களுக்கு வேணா பெத்தவங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறது, கல்யாணம் பண்ணாமலே ஒன்னா வாழ்றது, இதெல்லாம் உங்களுக்கு சாதாரணம். எங்களுக்கு அப்படி இல்ல தம்பி. ஏன் ராஜேந்திரா, உன் மக இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காசு வாங்கினாலுமே அப்படியா? ஏன் ராஜேந்திரா, என்னையா நீ? உன்னை நான் என்னமோன்னு நினைச்சேன். பணக்காரனா இருந்தா போதுமே, நம்ம பவுஸ் தான் முக்கியம்னு பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம. விடியா விடு விடியா பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறீங்க. போங்கயா போங்கயா. என்ன கேளுங்க போய். ஊர் பேரை கெடுக்கிறதுக்கு 2 பேர். ஏ ராஜேந்திரா, அவனுங்க தான் கிடக்குறானுங்க லூசு பயிலுங்க. இவனுங்களுக்கெல்லாம் நீ பதில் சொல்லாமா? அண்ணே, அவனுங்க பேசின பேச்ச பாத்தீங்களா? இந்த வெட்டி பயலுங்க அப்படிதான் பேசுவானுங்க. அவனுங்க இப்படி பேசாம இருக்க நாம தான் அவங்க வாயை அடைக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? புரியல. மித்ராவுக்கு கல்யாணம் ஆனது யாருக்குமே தெரியாது. இவனுங்க இஷ்டத்துக்கு வாய் விடுறானுங்க. நீயும் புள்ள கல்யாணத்தை பார்க்கல. பேசாம நீயே மித்ராவுக்கும் இந்த தம்பிக்கும் நம்ம ஊர் கோவில்ல நீயே இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது? என்னமாப்பா, நாங்க சொல்றத சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் உன் இஷ்டம் தான். யோசிச்சுக்கோ, யோசிச்சு நல்ல முடிவா பண்ணு. வா போலாம். வாங்க, சொல்றத சொல்லிட்டோம். செய்யதான் அவனோட விருப்பம். நீங்களாம் உள்ள போயிட்டே இருங்க, நான் போய் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். நானும் வரட்டுமா? இல்ல பரவாயில்ல. சரி தம்பி, வாங்க நாம போலாம். இல்லாட்டி மித்ரா வந்துட்டுமே. சொல்லுங்கம்மா. அண்ணன், அர்ச்சனை தட்டு வேணும். ராஜேந்திரா, உன்னால அவனை பார்க்க முடியல. கொஞ்ச நாள் ஆளையே காணோம். நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன், சௌக்கியமா தான் இருக்கேன். ஆமா, கல்யாணம் அடிச்சுன்னு கேள்விப்பட்டேன். இவர் தான் மித்ராவை கட்டியிருக்க மாப்பிளையா? ஆமாங்க. உன் பேர் என்னப்பா? வினய். தம்பி, ராஜேந்திர வெகுளியான ஆளுப்பா. இத்தனை நாள மித்ரா தான் கண்ணு கருத்துமா பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படி ஒரு தங்கமான பொண்ணுப்பா மித்ரா. என்னைக்கு நீ உங்களை கைவிட்டுற கூடாது. என்னப்பா? கண்டிப்பா ஐயா, இதெல்லாம் நீங்க சொல்லவா வேணும்? அப்புறம் என்னையா தங்கமான மாப்பிள்ளை பிடிச்சிருக்கியே? சந்தோஷமா இருங்க. நான் வரட்டுமா? வாங்க. தங்கமான ஆமாமா, மனுஷன். கரெக்டா அம்மா. சொன்னீங்க. ரொம்ப நாள் ஆச்சு அவரை மித்ரா பார்த்து. வந்துட்டாலே. என்னாச்சுமா, ஏன் இங்கே நிக்கிறீங்க? எல்லாம் உனக்காதான் மித்ரா, அப்படியே எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போலாம் தான். சரி வாங்க போலாம். வாமா மித்ரா, பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. எப்போ ஊருக்கு வந்த? வந்து 4-5 நாள் ஆச்சு சாமி. நல்லதுமா, நல்லது. இந்தாங்க. யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கே வேஷா பண்ணிடுங்க. பண்ணிடலாமா? சர்வா வேட்பதா அனுகிரகதா பல சித்திரஸ்து மகாம்பிகாகி நமஹ துர்காபரமேஸ்வரி நமஹ அர்ச்சனா விவேகட்டோன்ற பூஜா மத்திய கரிஷே. வினய், ம்? இங்க நான் விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். இந்த அம்மன் கிட்ட ஒண்ணு வேண்டினா அது நடக்காம போனதே இல்ல. ஓ அப்படியா? ஆமா மாமா, அப்படிதான் அவ 10ஆவதே பாஸ் பண்ணா. ஹேய், சும்மா இரு தாரணி. எங்க விளையாடணும்னு விவசாயம் இல்லையா?
சாமி கும்பிடுங்க எல்லாரும். அஞ்ஞாங்கி நமஹ ஓம் ருக்குண்டாகி நமஹ ஓம் மகாதேவி நமஹ சமஸ்த பரிவாராய சர்வமங்களாய மகாதேவி நமஹ தனம் தானியம் சுந்தரம் தம்பி யாரு புதுசா இருக்காரு சொல்லவே இல்லையே. இவரு நம்ம மித்ராவை கல்யாணம் பண்ணி இருக்கிற மாப்பிள. சரியா போச்சு போங்க தம்பி. மித்ரா கிடைக்க நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவ மனசு போல நீண்ட தீர்க்க ஆயுளோட நன்னா இருக்கணும். சாமி ஒரு நிமிஷம். சொல்லுங்க. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், மித்ரா கல்யாணத்தை நாங்க யாரும் பார்க்க முடியாம போச்சு. அதான் இங்க நம்ம கண்ணு முன்னாடி ஒரு தடவை கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம்னு யோசிக்கிறோம். நீங்க தான் நல்ல நாளா பார்த்து சொல்லணும். நல்லா கேட்டீங்க போங்க. வர வெள்ளிக்கிழமை அம்மனோட திருக்கல்யாண மொழியோ அன்னைய விட ஒரு நல்ல நாளை நீங்க எப்ப பாப்பீங்க? அம்மனுடைய திருக்கல்யாணத்தன்னைக்கு அம்மனுடைய திருமங்கல்யத்தை வாங்கி கட்டிக்கிறவங்க தீர்க்க சுமங்கல்யா வாழ்வாங்கங்கிறது ஐதீகம். எத்தனையோ ஜோடி கல்யாணத்தை பார்த்தவங்க நீங்க, உங்களுக்கு தெரியாதா? அன்னைக்கே பண்ணிக்கலாம். என்னத்த சொல்றது, எனக்கு இது தோணாம போச்சு பாருங்களேன். இந்த அம்மன் திருக்கல்யாணத்தப்ப நடந்த எத்தனை கல்யாணத்துக்கு நான் சமைச்சிருப்பேன். இப்போ என் பொண்ணு கல்யாணத்துக்கு மறந்துட்டேன் பாத்தீங்களா? என்னங்க, அப்போ வர வெள்ளிக்கிழமையே வினைக்கும் மித்ராவுக்கும் கல்யாணத்தை வச்சுக்கலாம்ல? அதுல என்ன சந்தேகமா, அன்னைக்கே வச்சுக்கலாம். அங்கிள் வர்ற வெள்ளியா? ஆமா தம்பி, என்னாச்சு? இருந்தாலும் 4 நாள் தானே இருக்கு, அதுக்குள்ள எப்படி இந்த கல்யாண அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ண முடியும்? அரேஞ்ச்மெண்ட்னா ரொம்ப பெரிய அளவுக்கெல்லாம் இல்ல தம்பி, கொஞ்சம் சிம்பிளா தான் அத பண்ணிக்கலாம். ஆமா தம்பி, கல்யாணத்தை நாங்க பார்க்கலல்ல, அதுக்கு எங்க திருப்திக்காக சிம்பிளா நீங்களும் மித்ராவும் மாலை மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும், எங்க மனசு நிறைஞ்சிடும். மத்தபடி ஊரை கூட்டி எல்லாம் விருந்து வச்சு தடபுடலாம் நடத்த போறதில்ல. ஒரு நிமிஷம், இந்த ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க. என்னங்க, மித்ரா கல்யாணத்துக்கு சம்மந்தி வீட்டாளுங்களும் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல? நானும் அதைத்தான் யோசிக்கிறோமா. அம்மா என்ன நினைச்சு பேசுறீங்க? இவ்ளோ நடந்த அப்புறமும் நீங்க போய் கூப்பிட்டா அவங்க உடனே இங்க வந்து எங்களுக்கு மலர் தூவி வாழ்த்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அவங்க வர சான்ஸே இல்ல. ஏய், நீ அப்படி நினைச்சுக்காதடி, கொஞ்சம் முயற்சி பண்ணி தான் பாரு. டாக்டர் வந்துருவாருமா, ஆனா வாசுகி அம்மா வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அங்கிள் போலாமா? சரிங்க தம்பி, போலாம் தம்பி. நீங்க முன்னாடி போயிட்டே இருங்க, நான் வந்துடுறேன். சரிமா, சரி மித்ரா. வாங்க தம்பி. அம்மன் தாலி கழுத்துல ஏறனா இறங்காத, ஆனா உனக்கு ஏறுமா? வினை உயிரோட இருக்கணும். கண்டிப்பா அந்த அம்மன் தாலி என் கழுத்துல ஏறணும். மித்ரா, இந்த மீம் கொஞ்சம் பாரு, செம்மையா இருக்கு.
ஹேய் மித்ரா, இங்க பாரு, தலைவர் வடிவேலு அல்டிமேட்ல. ம். ஹேய், என்ன மேடம் ஏதோ தீவிர யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கீங்க? ஆ, எனக்கு எனக்கு ஒண்ணு தோணுது. ஆனா அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ம். சொல்லு மித்ரா, என்ன? ஆ, அது ஆ, என்ன மித்து, அது வந்துன்னு என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு என்ன தயக்கம்? சொல்லு. இல்லங்க, அது என்னன்னா, இங்க நமக்கு நடக்க போற கல்யாணத்துக்கு டாக்டரையும் வாசுகி அம்மாவையும் கூப்பிடலாமா? இவ்வளவு தானே? கண்டிப்பா கூப்பிடலாம் மித்து. உனக்கு ஒண்ணு தெரியுமா, இது கேட்டா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படியா சொல்றீங்க? ஆ, டாக்டர் பத்தி எனக்கு பயமே இல்ல. ஆனா வாசுகி அம்மா தான். இங்க பாரு மித்து, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல, சரியா? நான் சொன்னா கண்டிப்பா அம்மா வருவாங்க. ம், இதோ அவங்களே கேக்குறேன், உடனே ஃபோன் பண்ணி வர சொல்றேன். இல்ல வேண்டாம், போன்ல சொன்னா அவ்வளவு நல்லா இருக்காது. ஆ, நம்மளே நேர்ல போய் விஷயத்த சொல்லி அவங்கள கூப்பிடலாம். ஓகே மேடம் சொல்லிட்டு அப்புறம் மறுபேச்சு எது? அப்பா தான் கோவில்ல வச்சு அவங்களும் வந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாரு. ஆ, ஆனா அவருக்கும் வருவாங்களா மாட்டாங்களான்னு தயக்கம் தான். நாம வேணா அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு நேர்லயே போய் கூட்டிட்டு வந்துடலாம். என்ன சொல்றீங்க? ஓகே மித்ரா, டன். சரி வாங்க போய் பேசலாம். ம். ம். அக்கா வா. ஆ, அம்மா அப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுமா. ஆ, கல்யாணத்துக்கு வினியோட அப்பா அம்மாவையும் கூப்பிடலான்னு கோவில்ல பேசிக்கிட்டோம்ல. அதான் நாங்க என்ன முடிவு பண்ணோம்னா, போன்ல சொல்றதை விட நேர்ல போய் கூப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு பாக்குறோம். நாங்களும் இங்க அதே தான் யோசிச்சுட்டு இருந்தோம். இத பத்தி நாங்களே உங்ககிட்ட வந்து பேசலாம்னு நினைச்சோம். நீங்களே வந்துட்டீங்க. ஆ, அப்போ இன்னைக்கு நைட்டே நாங்க சென்னை கிளம்புறோம். இல்லம்மா, நீங்க மட்டும் போய் பேசினா சரியா இருக்காது. பெரியவங்க நாங்க வந்து முறையா கூப்பிட்டா தான் அது சரியா இருக்கும். நாங்களும் உங்க கூடவே வர்றோம். அங்கிள் வரணும்னா ஆன்டியுமா? ஆமா தம்பி, நானும் வரேன். இல்ல ஆன்டி, உங்க உடம்பு இருக்க கண்டிஷன்ல அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணக்கூடாது. இப்பதானே உங்களுக்கு ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. அது பரவாயில்ல தம்பி. அப்படி இல்லன்னா மனசு போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கும். அதான். சரி வரட்டும் வினய். ம், சரி, அப்புறம் உங்க இஷ்டம். அப்புறம் என்ன, ஊருக்கு போக வேண்டிய சமாச்சாரத்தை எல்லாம் போய் பாருங்க. ஆ? ம். சீக்கிரமா பேக் பண்ணு. சரிக்கா. அம்மா அப்ப நான் வரலையா? தரணி, நீ இப்ப வேணாம். நீ மல்லிகாத்த வீட்டுல போய் ஒரு 2 நாளைக்கு இரு, சரியா? நாங்க போயிட்டு வந்துடுறோம். ம்